நாமக்கல் மாவட்டம் அண்ணா நகரில் வசித்து வரும் கென்யா நாட்டைச் சேர்ந்தவரை போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றதை அடுத்து மொழி தெரியாத அவருடைய மனைவி ஈரோடு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சென்று முறையிட்டுள்ளார். அவரை ஈரோடு டவுன் போலீசார் பள்ளிப்பாளையம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் யவனசோழன் வழங்கி கேட்கலாம். யவனசோழன், வணக்கம். இந்த கென்யா பெண் என்ன கூறுகிறார்? தற்போது அங்கு நடப்பது என்ன விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? வணக்கம். கென்யா நாட்டை சேர்ந்த லிபியா அப்படிங்கிற பெண் தன்னுடைய கணவர் மற்றும் குழந்தையோட பள்ளிப்பாளையம் அண்ணா நகர் பகுதியில் வாடகை வீட்டில் குடியிருந்துட்டு அங்கிருந்து திருப்பூர் பகுதியில் பணியாற்றி வந்திருக்காங்க. இந்நிலையில இன்று காலையில நாமக்கல் மாவட்ட சிறப்பு போலீசார் அண்ணா நகர் பகுதியில் குடியிருந்து வரும் லிபியாவின் கணவர் விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்காங்க. இதனையடுத்து இதை அறிந்த லிபியா ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு சென்று தனது கணவர் பற்றி மொழி தெரியாமல் கேட்கும் பொழுது போலீசார் அவரோட விசாரணை மேற்கொண்டதில் அவர் குடியிருக்கும் பகுதி பள்ளிப்பாளையம் எனவும் இதனையடுத்து பள்ளிப்பாளையத்தில் உள்ள காவல் நிலையத்தில் அவர் ஒப்படைக்க ஈரோடு டவுன் காவல் நிலைய எஸ்ஐ சந்திரசேகர் மற்றும் ஒரு பெண் போலீசார் கென்யா நாட்டை சேர்ந்த லிபியாவை பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தாங்க. பள்ளிப்பாளையம் போலீசார் கென்யா நாட்டை சேர்ந்த அந்த இளம்பெண்ணிடம் உங்களது கணவர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளார், அவர் விரைந்து வந்து விடுவார் அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி அண்ணா நகர் பகுதியில் உள்ள அவர் வீட்டுக்கு கொண்டு போய் அவங்களை விட்டுருக்காங்க. கென்யா பெண்ணின் கணவர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அந்த பெண் மொழி தெரியாமல் அங்கு காவல்துறையினரிடம் முறையிடுகிறார். அந்த காட்சியை பார்த்தோம். தகவல்களுக்கு நன்றி யவனசோழன்.